சரியா? அப்போ பின்னம்னா என்ன? முழுசு கிடையாது. சரியா? ஒரு முழுசு எடுத்து குறிப்பிட்ட சம பங்கை வெட்டி ஒரு குறிப்பிட்ட பங்கு எடுத்தோன்னா அதானது பின்னம். முழுசாக என்ன இருந்தால் என்ன கிடையாது, அது பின்னம் கிடையாது. இப்போ பார், பின்னமாக அது பின்னமாக எழுதியிருக்கிறோம், ஆனால் பின்னம் கிடையாது. ஏன்? டேய், நான் கேட்குறவங்க மட்டும்தான் பேசணும். மோகித் சொல்கிறா, என்னடா பண்ணியிருக்கோம்? ஒரு முழு கேக்கு எடுத்து எத்தனை பங்கை வெட்டியிருக்க? 6 பங்கை வெட்டியிருக்க. ஆனால் நீ சாப்பிட்டது எத்தனை பங்கு? அங்கே பார்த்து சொல்கிறா, எங்கடா எங்கேயும் அதான்டா மனப்பாடம் பண்ணி கெடுத்து வச்சுருக்கானுங்க உங்களை. அங்கே பாரு, பார்த்து சொல்லு அங்கே என்ன எழுதியிருக்காங்கன்னு. நீ எதையும் தேடாத. நீ ஒரு கேக் எடுத்த 6 சம பங்காக தான் வெட்டின, சரியா? ஆனால் நீ எத்தனை பீஸ் சாப்பிட்ருக்க? 19 பீஸ் சாப்பிட்ருக்க, கரெக்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பு கிடையாது. இதுக்கு பேர் என்ன சார்னா தகாபின்னம்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்னது? தகாபின்னம். புரிஞ்சுதா? இங்கிலீஷில் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். பின்னம், தகு பின்னம், தகா பின்னம். தகு பின்னம் அதான் பின்னமாக இருக்குன்னு அர்த்தம். பின்னம்னா என்ன? முழுசு கிடையாது, முழுசோட கம்மி, கரெக்டா? டேய் கவனிடா, வார்த்தையை கவனிடா, இங்கே கவனிடா. படிச்சிருக்கியா? ஞாபகம் இருக்கா? அது தகு பின்னம். இதுக்கு நேற்று வரைக்கும் பார்த்தோம்ல, அதெல்லாம் தகு பின்னம். இது தகா பின்னம். தகு பின்னம் அப்படின்னா முழுசாக இருக்கக்கூடாது. முழுசாக இது வந்துருச்சுன்னா இது முழு எண் ஆயிரும். ஓகேவா? சரி, இப்போது இதுக்கு இங்கிலீஷில் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இது என்ன கிடையாது, அதுக்குள்ளே முழுசு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு முழு கேக்கு கிடைக்கணும்னா இதில் எத்தனை பீஸ்டா சாப்பிட்ணும்? 6. ஒரு முழு கேக்கு 6ஆக தான் வெட்டியிருக்க, சரியா? சரி, இப்போ பாரு. அப்போ என்ன பண்ணுற? முதல் கேக்கை ஈக்குவல்ட்டு போட்டுக்கோ. முதல் கேக்கு எடுக்கிற, 6 பீஸாக வெட்டுற, 6 சாப்பிட்ட, முழு கேக்கு, கரெக்டா? ரெண்டாவது கேக்கு எடுக்கிற, 6 பீஸாக வெட்டின, 6 சாப்பிட்ட, 2 முழு கேக்கு சாப்பிட்ட, கரெக்டா? புரிஞ்சுக்கோ மோகித்து, புரியாதவன் கேளு. மூணாவது கேக்கு எடுக்கிற, அதுலேயும் 3 பீஸ், 6 பீஸாக வெட்டின, 6 சாப்பிட்ட. முதல் கேக்கு எத்தனை ஈக்குவல் பார்ட்டாக வெட்டினோ அத்தனை ஈக்குவல் பார்ட்டாக தான் எல்லா கேக்கையும் வெட்டணும். ஓகேவா? சரியா? அப்போ என்ன பண்ணியிருக்க? எத்தனை முழு கேக்கு சாப்பிட்ருக்க? டேய், கேட்குறதுக்கு பதில் சொல்கிறேன். எத்தனை முழு கேக்கு சாப்பிட்ருக்க? இது ஒரு முழு கேக்கு. 1 + 1 + 1 முழு கேக்கு சாப்பிட்ருக்க, சரியா? எத்தனை பீஸ் போயிடுச்சு? 18 பீஸ் போயிடுச்சா? இங்கே எத்தனை பீஸ் இருக்குது? அப்படின்னா என்ன பண்ணியிருக்க? இன்னொரு முழு கேக்கு எடுத்துருக்க. எத்தனை ஈக்குவல் பார்ட்டாக வெட்டின? 6 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டணும். எவ்வளோ சாப்பிட்ட? ஓகேவா? ப்ளஸ்ஸு 1/6. பார்த்தோம்னா சொல்லிடலாம், அது உனக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது கீழே உள்ள நம்பரோட மேலே உள்ள நம்பரு பெருசாக இருந்ததுன்னா அது தகா பின்னம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஏன்னு புரியுதா? டேய், அங்கெல்லாம் போகாதடா, இருறா, இங்கே கவனிடா, கான்செப்டை புரிஞ்சுக்கிடா. அப்படி தானே சொல்லி கொடுத்தாங்க. கீழே உள்ள நம்பரோட மேலே உள்ள நம்பரு பெருசாக இருந்தால் அது தகா பின்னம். ஏன்னு புரிஞ்சா? பின்னம்னா என்ன அர்த்தம்? முழுசாக இருக்கக்கூடாது, சரியா? கீழே உள்ள நம்பரோட மேலே உள்ள நம்பர் பெருசாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அங்கே முழுசு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரின்னு அர்த்தம். இங்கிலீஷில் தகாபின்னத்துக்கு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். புரிஞ்சுச்சா? இப்போ இதை வேறு மாதிரி எழுதலாமா? அதை முழு கேக்கெல்லாம் பிரிச்சிட்டோமா? எத்தனை முழுசு இருக்கு? 3.
இதை நம்ம முழுசு கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? 3 + 1/6 ப்ளஸ்ஸு போடணுன்னு அவசியம் இல்லை. அதை எப்படி எழுதலாம் நீ? 3 1/6. புரிஞ்சுச்சா? இதில் என்னென்ன எண் இருக்குது? முழு எண் இருக்குது. 3ங்கிறது முழு எண், முழு கேக்கு. அப்புறம் பின்ன இருக்குது, வெட்டின கேக்கு இருக்குது. அப்போ 2 கலந்து இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது? ஏன்னு புரிஞ்சிருச்சா? முழு கேக்கு இருக்குது, வெட்டின கேக்கு இருக்குது, 2 கலந்துருக்கா, அதனால் இதுக்கு பேர் என்னது? கலப்பு பின்னம். புரிஞ்சிச்சா? ஏன் காரணம் தெரிஞ்சுக்கிட்டியா? ஏன்னு அந்த பேர் இதுக்கு முன்னாடி தெரியுமா? இது தெரிஞ்சுக்கணும். எல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சு பயன்படுத்தணும். சரியா? பின்னெல்லாம் பார்த்தோன்னா சொல்லிடலாம். இன்னும் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்குற கண்மணி, நிமிர்ந்து உட்காரு. சாஞ்சி உட்காந்தினா முதல்ல தூக்கம் வரும். விளாடல தான் இன்னைக்கு. விளாடாமையா அப்புறம் ஏன் சொக்கிட்டு கிடக்குற? திங்கணும் ஒழுங்கா. இதுக்கு பேர் என்ன சார்? கலப்பு பின்னம். 2 இது கலந்துருக்கு. இங்கிலீஷில் என்ன அதுக்கு பேர்? மிக்சடு ஃப்ராக்ஷனு. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? என்ன பார்த்தோம்? இப்போ நான் ஒரு 3 பின்னம் எழுதுவேன். ஒவ்வொன்றும் ஒரு 5-6 பின்னம் எழுதுவேன். சரியா? கலப்பு பின்னமா, தகு பின்னமா, தகா பின்னமா, கலப்பு பின்னமானு எழுதணும். பார்த்து பக்கத்தில் காப்பி அடிச்சுன்னா கற்றுக்க மாட்டேன், வீணாக போயிடுவேன். சரியா? தெரியலைன்னா கேட்கணும். தப்பாக கூட எழுது, கற்றுக்கலாம். நீ சரியாக எழுதுன்னு பக்கத்தில் காப்பி அடிச்சுன்னா வீணாக போயிடுவேன். நான் எதுக்கு திட்டுறேன்? தப்பாக எழுதுனாலாம் திட்டுறேனா? எதுக்கு திட்டுறேன்? பார்த்து எழுதுனா திட்டுவேன். முதல்ல என்னை கவனிக்காமல் உட்காந்துருந்தீங்கன்னா திட்டுவேன். நடத்தும் பொழுது தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா திட்டுவேன். தப்பாக பண்ணால் திட்டவே மாட்டேன். 1 தடவை 2 தடவை சொல்லி தருவேன். ஆமாவா? புரியலாம் கேளு. ஃபஸ்ட்டே கேட்டுறணும். அப்புறம் நான் கேட்டு கண்டுபிடிச்சேன்னா அப்போ தான் அடிப்பேன். சரியா? எதுக்கு அடித்தேன் உன்னைய? தப்பாக எழுதுனதுக்கா? காப்பி அடித்ததுக்கு. பார்த்துக்கோ. எத்தனை தடவை வேணாலும் கேளு, சொல்லித்தரேன் ப்ராப்பராக, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. எழுதுறீங்களா? இங்கே இருக்கிறல இது தகு பின்னம். 1/6 தான் தகு பின்னம். ஆமாம். சரியா? பின்னன்னா முழுசாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் கூட பின்னம் கிடையாது. இதெல்லாம் முழு கேக்கு. ஆமாவா? ரைட். இது என்ன பின்னம்? சரியா? ஏன் இதுக்குள்ள அது ஓகே. 3 முழு கேக்கு அதில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இதே கவனிடா. நான் பேசுகிறப்ப எழுதாத, மிஸ் பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? அப்போ அந்த முழுசை என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி பிரித்து எழுதலாம். எத்தனை முழு கேக்கு இருக்கோ அதை பிரித்து எழுது. முழுசு தனியாக வந்துடும், பின்னம் தனியாக வந்துடும். முழுசும் பின்னமும் 2 கலந்துருக்கிறனால இந்த 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 பின்னத்துக்கு பேர் என்னது? கலப்பு பின்னம். புரிஞ்சுச்சா? எல்லாமே எங்கே இருக்குது அர்த்தம்? வார்த்தையிலேயே அர்த்தம் இருக்கும். மிக்சடு ஃப்ராக்ஷன். புரிஞ்சுச்சா? வார்த்தையை புரிஞ்சிருக்கனால தான் என்ன ஆகுது? நீ சொல்கிற. புரிஞ்சுச்சா? புரியலைன்னா சொல்ல மாட்டேன். இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்? தகு பின்னமா, தகா பின்னமா, கலப்பு பின்னமான்னு மட்டும் எழுது. சரியா? அப்புறம் அடுத்த லெவலுக்கு போகலாம். புரியல? அதுக்கு தான் வரணும். அதுதான் வரணும் கிளாஸுக்கு. என்ன பின்னது? எழுது, எல்லாரும் எழுது. எழுதிட்டியா? என்ன சேட்டை பண்ணிட்டு இருக்க? வாயை திறந்து பேச. என்ன அப்படி உட்காந்துருக்க? என்ன பிரச்சனை உனக்கு?
4 4. வெரி குட், எல்லாரும் ஆன்சர் கரெக்டாக போட்டீங்க. இது தகா பின்னம். சரியா? பக்கத்தில் காப்பி அடிச்சின்னா கற்றுக்க முடியாது. தப்பாக கூட பண்ணுந்தா, அவன் தப்பாக பண்ணால் நோ ப்ராப்ளம். நீ காமிச்சியா கொண்டு வந்து? நீடா காமிச்சிட்டியா? இது தகா பின்னம், இது தகு பின்னம். சரியா? இது கலப்பு பின்னம். ஏன் அப்படின்னு சொல்லணும். இது தகு பின்னம், இது கலப்பு பின்னம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? டேய், ஒரு கேக் எடுத்து 30 பார்க்கணும். அது பார்த்தோன்னே தெரியணும். நல்லா கவனிச்சிக்கணும். ஒரு தடவை ஒரு கேக் எடுக்கிற 30 பங்காக வெட்டியாச்சு, ஆனால் 40 பீஸ் சாப்பிட்ருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் கேக் எடுக்கிற, சரியா, 30 சம பங்கை வெட்டின, 30 சாப்பிட்டேன். சரியா? 30 பங்கை வெட்டினா 30 சாப்பிட்டேன். ரெண்டாவதுக்கு பசி அடங்கலை, அன்றைக்கி நடத்தினேன். அதான் டே பேசாதற நடுவு. ரெண்டாவது கேக் எடுக்கிற, அதில் மொதல் கேக்கு எத்தனை ஈக்குவல் பார்ட்டாக வெட்டினோ அதே அளவு தான் வெட்டணும். 30 வெட்டுற, அதில் 10 பீஸ் சாப்பிட்ற. அதுதானது 40/30. கீழே உள்ளதை எப்பயுமே கூட்டக்கூடாது. ஏன்னா கீழே உள்ளது எதை குறிக்குது? எத்தனை ஒரு முழு கேக்க எத்தனை பீஸாக வெட்டினங்கிறத குறிக்கிறது. புரியுதா? அம்மா கவனி, கூட்டுறதுல இனிமேல் தப்பு நடக்காது. கீழே உள்ளது எதை குறிக்கும்? எத்தனை ஒரு கேக்கு எத்தனை சம பங்காக வெட்டினேன் அப்படிங்கிறது. முதல் கேக்கை எத்தனை சம பங்காக வெட்டினியோ அத்தனை சம பங்காக தான் என்ன பண்ணணும், ரெண்டாவது கேக்கையும் வெட்டணும். அப்போ ஒரு கேக் எடுத்து 30 சம பங்காக வெட்டினா 40 பீஸு சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? பின்னம்னா என்ன? முழுசில் முழுசோட கம்மி. ஆனால் என்ன ஆகிட்டு, இதுக்குள்ளே முழுசு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. கரெக்டா? இது ஒரு கேக்கு. ப்ளஸ்ஸு பிரித்து எழுதி பழகு, தப்பே இல்லை. தகா பின்னத்தை என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிரித்து எழுதணும். எத்தனை முழு கேக்கு இருக்குது கற்றுக்கும் பொழுது கஜாமுஞ்சான்னு கற்றுக்கணும். அப்புறம் தான் ஒரு ப்ராப்பர் ஸ்டீமுக்கு வரும். சைக்கிள் எடுத்தோன்னு சூப்பராக ஓட்டிட்டீங்களா? சரியா? அது மாதிரி தான் இதுவும். அடுத்து அதேமாரி இது என்ன பின்னண்டா பார்த்தோன்னே தெரியுதா? சகுந்தனா. தகா பின்னம் என்ன அர்த்தம்? இது பார்த்தோன்னே சொல்லு பாப்பா, என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்டா? கேட்க வச்சு சொல்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? டேய், 5 பீஸாக வெட்டிட்டு 6 பீஸே எப்போ சாப்பிடுவேன்? ஒழுங்கா இது 6 ஒரு கேக்கு 5 வெட்டினா 6 பீஸ் சாப்பிட்ருக்க. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் கேக்கு 5 பீஸாக வெட்டி 5 சாப்பிட்டேன். ஓகேவா? ப்ளஸ் இது புரிஞ்சாதான் கூட்டல் கழித்தெல்லாம் ஒழுங்காக பண்ணுவேன். பின்னத்தில் பத்தலை, பசி அடங்கலை, முழு கேக்கு தீந்துருச்சு. 5 பீஸாக வெட்டினா 5 சாப்பிட்டா என்ன ஆயிடுச்சு? முழு கேக்கு தீந்துருச்சு. ஓகேவா? ரெண்டாவது கேக்கு எடுக்கிற, 5 பீஸாக வெட்டணும். ஏன்னாங்க ஏன் 5 வெட்டுற? முதல் கேக்கு 5 தான் வெட்டியிருக்க, அதனால். ரெண்டாவது கேக்கு 5 பீஸ். பேசாதடா, நான் பேசுகிறப்ப பேசாதீங்கடா தயவு செஞ்சு. கேட்டால் பேசுங்கடா. ரெண்டாவது முழு கேக்கு எடுக்கிற, 5 வெட்டுற, ஒரு பீஸ் சாப்பிட்ற. புரிஞ்சுதா? அதுதான் இதுக்கு அர்த்தம். அப்போ 6 பீஸ் சாப்பிட்ருக்க. ஆனால் எத்தனை பீஸாக வெட்டின ஒரு கேக்கை? 5 பீஸா. அப்போது ஒரு கேக்கு 5 பீஸாக வெட்டினா முழு கேக்கு சாப்பிட்ணும். எத்தனை பீஸ் சாப்பிட்ணும்? அதுக்கு தான் வாங்கடா, லீவ் போடாமல் வாங்கடா, தயவு செஞ்சு வாங்கடா. ஒரு கேக்கு 5 பீஸாக வெட்டி இருக்கிற, ஒரு முழு கேக்கு சாப்பிட்ணும். எத்தனை பீஸ் சாப்பிட்ணும்? டேய், நீ ஒரு கேக்கை